அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஜும்மாவுடைய தினமாக இருப்பதனால் ஒரு துவாவை கற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் இன்றைய நாளுடைய துவா என்னவென்றால், வித்ர் தொழுகின்றோம். வித்ர் தொழுத முடித்ததற்கு பின்பு ஒரு சின்ன துவா இருக்குது. சலாம் கொடுத்ததுக்கு பின்னாடி சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ், சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ், சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ், ரப்பில் மலாயிகத்தி வர்ரூஹ் அப்படிங்கிற ஒரு சிறிய துவா. எல்லோரும் வித்ர் தொழுகிறோம். வித்ர் ஒரு முக்கியமான ஒரு சுன்னத். அந்த வித்ர் தொழுதற்கு பின்பு சலாம் கொடுத்த பின்பு இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும்? தொடர்ச்சியாக ஓதுவோம். சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ், சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ், சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ், ரப்பில் மலாயிகத்தி வர்ரூஹ் அப்படிங்கிற ஒரு துவா. சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் அப்படின்னு சொன்னால் பரிசுத்தமான அல்லாஹ்வாகிய அரசனாகிய அந்த ரப்பாய் இருக்கும். சுப்ஹான மலிக்கு அல் குத்தூஸ், மிக தூய்மையான அரசனான அந்த அல்லாஹ் பரிசுத்தமாகிவிட்டான் அப்படின்னு அர்த்தம். சுப்ஹான 3 தடவை சொல்லணும். சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ், சொல்லுங்க. குத்தூஸ், சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ், சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ், ரப்பில் மலாயிகத்தி வர்ரூஹ். இது யாவச்சுக்கலாம். இன்னான்னு சொன்ன ஒன்பது கடைசியில் வருதுல்ல, வல் மலாயிகத்தி வர்ரூஹ், அந்த இதை யாவச்சுருந்தா இந்த துவாவை. இது ஒரு சின்ன துவாதை. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க? வித்ர் தொழுதற்கு பின்பு இதை தொடர்ச்சியாக ஓதியிருக்கிறாங்க. ஆகையினால் இந்த துவாவை நாம் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்வோம். சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ், சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ், சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ், ரப்பில் மலாயிகத்தி வர்ரூஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ